ஹாய். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷனோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது மாட்டியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு வந்து அலுமினியம் பேனலிங், ஷட்டர் பேனலிங் ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டு மாட்டிட்டாங்க. உள்ளலாம் அந்த கம்பி கம்பி இப்படி இருக்கு பாருங்க. ஸோ அப்போ வந்து வித்தவுட் பிரிக்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு நெறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ. ஸோ உள்ள எல்லாம் ஃபுல்லா கம்பி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம் பேனலிங் வந்து ஷட்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அட் அ டைம்ல வந்து உங்களுக்கு வால் பண்ணியாச்சு. அண்ட் வந்து ரூஃபும் வந்து பண்ணிருவோம். ஓகேங்களா? பண்ணிட்டு இருக்காங்க ஐ திங்க் சோ. ஸோ அட் அ டைம்ல உங்களுக்கு வந்து நம்ம வந்து கான்கிரீட் போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிடும். மெட்டீரியல் ஆனா ரொம்ப அதிகமா பிடிக்கும் இது. ஒரு பிரிக்ஸ் வச்சு பண்றத விட இது உங்களுக்கு மெட்டீரியல் அதிகமா பிடிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர குவாலிட்டியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஜல்லி, மணல், அதுக்கப்புறம் வந்துட்டு சிமெண்ட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி, இங்கே நம்மளுடைய கிரீனஸ்ட் டீமே எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதெல்லாம் இந்த மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஏன் இந்த மெத்தட் வந்து நல்லா இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டேம்ப்னஸ் வரவே வராது. இந்த டேம்ப்னஸ் வந்து இந்த பிரிக்ஸ்ல வருது. இதுல வராது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர் கிராக் வராது. ஓகேங்களா? அது ஒரு பெரிய பெனிஃபிட். அதுக்கப்புறம் நம்ம வந்து 12 ஃபீட் ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டுருவோம். நீங்க தாராளமா வந்து 4 ஃப்ளோர்ஸ்க்கு நீங்க எடுக்கலாம். எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஸோ இவ்ளோ பெனிஃபிட் இருக்கனால இந்த மெத்தட் வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து வரவங்க எல்லாம் வந்து பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து மோனோலித்திக் தான் வேணும், மிவான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னாலும் அவங்க வந்து இல்ல நாங்க வெயிட் பண்றோம். எங்களுக்கு மிவான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப அப்படியே வாங்களேன். சோ இப்ப பாருங்க, இது வந்து பக்கத்து வீடு ஓகேங்களா? சோ அந்த வீட்ல வந்து ஷட்டர் பேனலிங் பண்ணி இப்ப அடுத்தது ரூஃப் போடுறது, அந்த ஃபில் பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. சோ இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி முடிச்சிட்டாங்களாட்டிருக்கு. அலுமினியம் பேனலிங் நம்ம பிரிச்சுறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வால் இதெல்லாமே முடிச்சிட்டாங்க. சோ இது எதுக்காகன்னா உங்களுக்கு வந்து பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் விட கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும். அண்ட் நீங்க எல்லாம் கேட்கலாம் மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஹீட் வருமா அப்படின்னு. கண்டிப்பா வராது. பிகாஸ் நாங்க வந்து 12 பிஓபி பண்றோம். சோ 12 பிஓபி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரைமர், ஏஷியன் எமல்ஷன் பெயிண்ட் இந்த மாதிரியா பண்றோம். சோ ரொம்ப கூலிங்கா தான் இருக்கும். இப்ப குடி இருக்காங்க பாருங்க, அவங்களையுமே நீங்க கேட்கலாம். ரொம்ப கூலிங்கா தான் இருக்கும். சோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நம்ம வந்து கிரீனஸ்ட் ஆல்வேஸ் அட்வான்ஸ்டா உங்களுக்கு எப்பவுமே வந்து என்னெல்லாம் அட்வான்ஸ்டா அப்டேட்டடா பண்ணுவாங்களோ அது எல்லாமே கிரீனஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க. சோ இந்த மெத்தட் நீங்க இங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இப்ப ஆனா வந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து அப்ராட்ல இருந்தெல்லாம் கேட்கறாங்க. ஏன்னா அப்ராட்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய இந்த மெத்தட் போயிட்டு இருக்கு. சோ அவங்கலாம் கேட்டு இந்த மெத்தடுங்களா இது யாருமே பண்றது இல்ல நீங்க மட்டும் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ தேங்க் யூ சோ மச். சோ இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நீங்க கேட்டதுக்காக ஒரு வீடியோ போட்டேன். தேங்க் யூ.